வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்எல் சர்க்யூட்டில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஒரு ரெசிஸ்டார் ஒரு இண்டக்டார் கொடுத்துட்டு அந்த சர்க்யூட்னுடைய கரண்ட், ஃபேஸ் ஆங்கிள், பவர் ஃபேக்டர், பவர் எவ்வளோ கன்சியூம் ஆயிருக்கு இதெல்லாம் கேட்டால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A coil having a resistance of 7 ohm. ஸோ ஒரு ரெசிஸ்டார் கொடுத்துட்டாங்க, அதோடைய ஓம் வேல்யூ 7 ohm and an inductance of 31.8 millihenry is connected to 230 volt 50 hertz supply. Calculate the circuit current, phase angle, power factor and power consumed. So first diagram வரைஞ்சிடலாம். இங்கே முதல்ல ஒரு ரெசிஸ்டார் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ரெசிஸ்டார்? 7 ohm ரெசிஸ்டார். இந்த 7 ohm ரெசிஸ்டார் கூட ஒரு இண்டக்டார் இருக்குது. 7 ohm ரெசிஸ்டார் கூட ஒரு இண்டக்டாரோட வேல்யூ 31.8 மில்லி ஹென்ரி. ஸோ எத்தனை எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க? சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த சோர்ஸ் என்ன சோர்ஸு? 230 வோல்ட்டு சப்ளை கொடுக்குறாங்க, 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஸோ இது ரெசிஸ்டார், இது இண்டக்டார், இது சோர்ஸ். சரி, நம்ம வந்து சர்க்யூட்னுடைய கரண்ட்டு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இம்பிடன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸோட சிம்பிள் என்னது? இசட். ஓகேங்களா? இம்பிடன்ஸோட சிம்பிள் இசட். ஒரு ஆர்எல் சர்க்யூட், ஒரு ரெசிஸ்டார் ஒரு இண்டக்டார் சர்க்யூட்டுக்கு இம்பிடன்ஸ் ஃபார்முலா இருக்குது. என்னென்னா இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் அதுக்கு ஃபார்முலா. நம்மளுக்கு ஆர் வேல்யூ தெரியும், ஆனால் எக்ஸ்எல் வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஸோ அதுக்கு தனி ஃபார்முலா இருக்குது. எக்ஸ்எல் ஈக்குவல் டு 2πfl. ஓகேங்களா? உங்கள் கொஷனில் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். அப்படி ஃப்ரீக்வன்சி கொடுக்காம இந்த மாதிரி கொடுப்பாங்க, 2 sin 50 இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்தாங்கன்னா இந்த சைன் பக்கத்தில் இருக்கிற வேல்யூ வந்து ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபார்முலா என்ன பண்ணணும்னா இதுக்கு பதிலாக ஒமேகா போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துருங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருங்க. அப்போ என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்? இதை தானே பயன்படுத்தணும். ஸோ உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்படிலாம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஓகே, XL ஈக்குவல் டு 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ 50 இன்ட்டு இண்டக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 31.8 மில்லினா 10⁻³ அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். கால்குலேட் பண்ணிடலாமா? டூ பை சிம்பிள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி டவுனில் இருக்கும் பை எல்லோ கலரில், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு 50 இன்ட்டு 31.8 இன்ட்டு 10 ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் சிம்பிள் இருக்கும். இந்த பவர் சிம்பிள் எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா? 10 டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை டைப் பண்ணிட்டு -3 போட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் சிம்பிள் வந்துடும். ஸோ 10⁻³ which is equal to 9.9902 ஓம். இதுக்கு யூனிட் வந்து ஓம். ஓகேங்களா? இப்போ எத்தனை இதில் அப்ளை பண்ணிடலாமா? therefore Z equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். ஆர் என்ன இருக்கீங்க? 7 ஸ்கொயர் ப்ளஸ் 9.9902 ஹோல் ஸ்கொயர். Z ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் என்னது? 49 ப்ளஸ் இது ஸ்கொயர் பண்ணிடலாமா? 9.9902 இன்ட்டு 9.9902 மல்டிப்ளை பண்ணால் 99.804 வருது. ஓகே, இது அப்படியே ரூட் எடுத்துருவோம். ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 49 ப்ளஸ் 99.804 திரும்ப ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணோம்னா 12.1985 ஓம் தான் நம்மளுக்கு கிடைச்ச இம்பிடன்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது சர்க்யூட்டில் இருக்கிற கரண்ட். ஸோ கரண்ட்டு ஃபார்முலா என்னது? ஒரு ஆர்எல் சர்க்யூட்டுக்கு கரண்ட் ஃபார்முலா I is equal to V by Z.
ஓகேங்களா. ஸோ எவ்வளோ வோல்ட் சப்ளை கொடுத்துருக்காங்க கொஷினில்? 230 வோல்ட். ஸோ 230 டிவைடட் பை இம்படன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இசட் வேல்யூ 12.1985. 12.1985. இப்போ ஏன் தெரியுதுங்களா ஏன் இசட் கண்டுபிடிச்சோம்னு? கரண்ட்டு கண்டுபிடிக்கணும் நமக்கு இசட் வேல்யூ தெரியணும். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாம். 230 டிவைடட் பை 12.1985 டிவைட் பண்ணோம்னா 18.85 ஆம்பியர் கரண்ட்டு இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க? பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா தான் நம்ம ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பவர் ஃபேக்டர் ஃபார்முலா என்னது? cos pi equal to r by z. இதுதான் ஃபார்முலா. cos pi equal to என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது கொஷினில்? 7 ohm ரெசிஸ்டன்ஸ். ஸோ 7 divided by z. இம்படன்ஸ் வேல்யூ என்ன இருக்குது? 12.1985. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வர்றது தான் cos pi பவர் ஃபேக்டர். cos pi equal to 7 divided by 12.1985 டிவைட் பண்ணால் 0.5738. ஓகேங்களா. இதுதான் cos பைனுடைய வேல்யூ. இப்போ இதுலேருந்து எனக்கு பை வேல்யூ வேணும்னா இந்த காஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் 0.5738. அப்போ நம்மளுக்கு ஃபேஸ் ஆங்கிள் கிடச்சிரும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காஸ் இன்வர்ஸ் இருக்கும் எல்லோ கலரில், அதை டைப் பண்ணிவிட்டு 0.5738 டைப் பண்ணினா உங்களுக்கு ஆங்கிள் கிடச்சிரும். 54.98 டிகிரி தான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபேஸ் ஆங்கிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஷினில்? பவர் கன்சியூம்டு. பவர் கன்சியூம்னாலே நம்மளுக்கு ஆக்டிவ் பவர்னு அர்த்தம். ஸோ பவர் கன்சியூம்டு ஈக்குவல் டு எவ்வளோ இதில் பவர் யூஸ் ஆகிருக்கு? ஸோ P இஸ் ஈக்குவல் டு VI cos pi. இதுதான் அதுக்கு ஃபார்முலா. ஆக்டிவ் பவர் தான் நம்ம பவர் கன்சியூம்னு சொல்லுவோம். ஸோ V எவ்வளோ இருக்குது? V எவ்வளோ வோல்டேஜ் சப்ளை கொடுத்துருக்கோம்? V வந்து 230. கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 18.85. cos pi எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.5738. அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ண ஆன்சர். 230 into 18.85 into 0.5738 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் 2487.7099 வாட். இதுதான் பவர். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.